ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் உடைய வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் நம்ம ஆனுவல் எக்ஸாமினேஷன். இது கவர்மெண்ட் வெப்சைட்டில் வெளியிட்ட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க 10th ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸ் இதெல்லாம் போடுவோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோமாக்க சினானிம்ஸு வந்து கன்சனன்ஸ், அதோட சினானிம்ஸு நேவ்டு, அதோட சினானிம்ஸ் கேட்டுருக்காங்க. கிராங்கி, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாக ஆண்டனிமு பூம், ரேப்பில்லி அண்ட் செலெக்ஷன், சரிங்களா? அண்ட் லோஃப். 7வது கொஸ்டின் பார்த்தோமாக லோஃபோட சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோமாக சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பியரோட சஃபிக்ஸு அதை கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. ஐஐடியோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதோட ஃபுல் ஃபார்ம், அதாவது அப்ரிவியேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டி தான் ஆன்சரு. 10th வந்து நீங்கள் ரீட் பண்ணி மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் அந்த 1 minute சொல்லலாம். யூ ஹவ் டு ரீட் ஒன்ஸ் அண்ட் டேக் ஆன்சர் ஃப்ரம் யுவர் நோட்ஸ் புக். ஓகே, தென் 2 mark கொஸ்டின் இல்லை எனி 3 கேட்டிருக்காங்க. வாட் woke up the mother? வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சன்யான்? ஹூ arrested Smith? What are the charges against him? What devices help David to move from one place to another? அதுக்கடுத்து சேம் 2 mark கொஸ்டின்ஸ். இது எனி 3 வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதுலேருந்தே ஆன்சர் எழுத மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நம்ம எழுதுங்க. இங்கிலீஷ் பொறுத்தளவு படிக்காமலே மார்க் வாங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட டெக்னிக்கை பொறுத்து அதை எப்படி எழுதணும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு எழுதிக்குங்க. அதுலேயே ஆன்சர் இருக்கும். பாராகிராஃப் கொடுத்து எழுத வச்சுருப்பாங்க. இன்னொன்று நம்ம வந்து இது பண்ணியிருக்கலாம். இது 3 mark கொஸ்டின்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாக நம்ம இந்த தான் சொன்னேன், மேப்பு. இந்த இது வந்து ரூட்டு வந்து டெஸ்டினேஷன் எங்கே போகிறது அப்படின்ட்டு இது ஈஸி. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து மியூசியம் போகணும். ஸோ எப்படி டைரெக்ஷன், இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் எழுதுகிறோம், பாயிண்ட் போட்டு 3 point 4 point எழுதுனீங்கன்னா நம்ம 2 mark ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பேராகிராஃபு 5 mark கொஸ்டின்ஸ், 2 எழுதணும். எனி 2 கொஸ்டின்ஸ் 4ல், சரிங்களா? இது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணிக்க. இதில் நம்மளுக்கு அதிகம் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸ்டூடெண்ட், சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்போது எனி 2 கொஸ்டின். இது போயம் நோ மென் ஆர் ஃபார் பிகின் ஃபாரின், நோ மென் ஆர் ஃபாரின் இது கொஸ்டின். அதுக்கடுத்து ஹவு ஆர் டுடேஸ் உமன்ஸ் போர்ட்ரைட் பை த போய்ட். ஆனால் அதுக்கடுத்து வந்து கொஸ்டின் இதில் பார்த்து ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதவே நம்ம ஆன்சர் பண்ணணும். செக்ஷன் 3 பார்த்தவங்க 5 mark. ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் பண்ணணும். இது வந்து ஈஸியான கொஸ்டின் பேராகிராஃப் படிச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க் வாங்கக்கூடிய கொஸ்டின்ஸ். 4 into 5 20 marks. எனி 4 எழுதணும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து கல்ச்சர் ரைட்டிங், மேனேஜ் டு பாப்புலர் சில்ட்ரன், மேனேஜிங் ஆர்கனைசிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரிக்காக ஒரு இது எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பிக்சரை பார்த்து அது ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஈஸி. பிக்சரை பார்த்து பேராகிராஃப் மாதிரி எழுதுறது நம்மளுக்கு ஈஸியானது. அதுக்கடுத்து பார்த்தோமாக இது வந்து நோட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் ஐடென்டிஃபை எரர்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தோமாக இது வந்து நம்மளுக்கு மனப்பாட பாட்டு, அதாவது போயம் 5 marks, சரிங்களா? அதுக்கடுத்து 2 into 8 mark கொஸ்டின். இது வந்து 150 wordsல நம்ம வந்து பேராகிராஃப் எழுதணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு
ஈஸியானது. இதுமாரி கொஸ்டின்ஸை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்து இது ரீடு இதை பேராகிராஃப் பண்ணிவிட்டு இது கொஸ்டின் அதுலேருந்து எழுதணும். டிஃப்ரெண்டாக கீழே இருக்கிறத ரீட் பண்ணிட்டு அதுலேருந்து கொஸ்டின் கீழே கொடுத்துருங்க பாருங்க, அதை எழுதணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. இங்கிலீஷை பொறுத்தளவு வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பேராகிராஃப், போயம் அண்டு கிராமர் படித்தா போதுமானது. மற்றது எல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ்லேயே ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைக்க வேண்டாம் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ட்டு, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது வீடியோ வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களிடம் விடைபெறுவது டிஎம் ஸ்டடி கைட்.